அனைவருக்கும் வணக்கம். சித்தர் யோகத்தில் முப்பு குரு என்ற நூலில் அத்தியாயம் 5 அந்த தலைப்பு படிக்கிறோம். முப்பு என்பது தான் என்ன அப்படின்னு தான் இந்த அத்தியாயத்தோட தலைப்பு. இதை படிக்கிறவங்க இந்நூலோட முகவுரையை போய் படிங்க அப்படின்னு சொல்லி 5வது அத்தியாயத்தில் போட்டிருக்காரு. முகவுரை ஏற்கனவே படித்தாச்சு. அந்த 5வது அத்தியாயத்தில் மறுபடியும் படிக்க சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஜட்ஜு பலராமையா அந்த புக்கை எழுதும்போதே ரொம்ப மன உறுதி வேண்டி இருந்துச்சான். இதை நம்ம எழுதலாமா எழுத வேணாமா, இல்லை கட்டாயம் எழுதுனா தான் மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு குழப்பத்திலே இருந்து மக்கள் இனியும் சித்தரோட பரிபாசையை படித்து அதுக்குள்ளே போய் மாட்டிக்க கூடாதுன்றக்காண்டி துணிஞ்சு எழுதுறார். இந்த இதில் இருக்க தத்துவார்த்தம் மருத்துவம்னா என்னன்னே தெரியாத ஆள் இதை படித்தாங்க அப்படின்னா சுத்தமாக புரியாது. தமிழ் ஆசிரியர்கள் அது பெரும் புலவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க இந்த தமிழில் இருக்க நடை சரியில்லை, சித்தர் சொன்ன மாதிரி சொல்லலை அப்படின்னு. அதே மாதிரி சமயவாதிகளோ வேதங்களை படித்து மக்களை பிரமிக்க செய்யும் நிபுணர்கள், மந்திரம் சர்வசாதாரணமாக சொல்லக்கூடிய நிபுணர்கள், இந்த புத்தகத்தில் உள்ள பொருள் தங்கள் வேதங்களுக்கு மாறுபட்டதாக உள்ளது என்று தள்ளி வைப்பர். ஆச்சார புருஷர்கள் இதை கண்டெடுத்தும் பாரார். கடவுள் பக்தியில் மட்டும்தான் முக்தி அடைய முடியும், வேற வழியே கிடையாது அப்படின்ட்டு. மந்திரங்களை ஒரு முறை ஜெபித்தால் போதும் நேராக கைலாயம் அல்லது வைகுண்டம் போகலாம் என்று சொல்பவர்கள் இந்நூலை பார்த்து ஏமாற்றமடைவர். அதே போல பிரணாயாமம், தபசு, சிவராஜயோகம் என்பனவற்றை பலபட பழங்கும் நண்பர்கள் தங்கள் கொள்கைகளுக்கு புறம்பானது என்று கருதுவர். அதில் இது எல்லாமே உள்ளுக்குள்ளே முடிக்கிறது, உடம்புக்குள்ளே முடிக்கிறது, வெளியில் முடிக்க கிடையாது, பரிபாஷை சொல்லியிருக்காங்க, எல்லாரும் தெரியாமல் செய்கிறாங்கன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே முடித்தவங்க 12 வருஷம் கடந்து அப்படியே தான் இருக்காங்க. நிறைய திரையெல்லாம் இருக்குது, பல்லு விழுந்து புதுசாக முளைக்கலை, தோல் கலண்டு விழுகலை, நகம் கலண்டு விழுகலை. அவங்க சித்தர்கள் சொன்ன எந்த அறிவும் கிடையாது. சித்த நூல்களை படித்து ஆதி அந்தம் அதை 8-2 புரிந்து கொள்ள முடியாதவர்கள் இந்த நூலிலும் 8-2 வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று கருதுவார். சித்தர் நூல் தான் பரிபாஷை சொல்லியிருக்காருன்னு இவரும் அப்படித்தான் சொல்லியிருக்காரு, இவர் பொருளை சொல்லவே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அண்டம் என்ற சித்தர் உலகத்தை குருமுகமாக அறிந்தவர்கள் இந்த புத்தகத்தை படிக்க நேர்ந்தால் ஏன் இந்த ஆசிரியர் இவ்வளவு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைப்பாங்களாம். அவர் ஏன் எழுதினார் அப்படின்னா, சித்தரோட அண்டத்தை பற்றி இதுவரையில் ஒருவரும் ஒரு நூல் எழுதவில்லை என்ற எண்ணம் நம்ம ஆசிரியர் அவர் கேட்டு மனசுக்குள்ள வந்திருக்கு. ரீடரு முதல் 1967 வாத வைத்தியத்துக்கு ஆதி என்ற புக்கு எழுதுறாரு. அந்த புக்கு எழுதி முடிக்க கொஞ்சம் நாள் ஆயிடுது. அதனோட 2ஆம் பாகமாக இந்த முப்பு குரு நூல் எழுதினாரு. இந்த முப்பு குரு நூல் பக்கங்கள் ரொம்ப கம்மி. இப்போ இருக்கிற பக்கம் மாதிரி அதிக பக்கம் கிடையாது. அதில் கருணாசாமியோட அவர் ஒரு 20 வருஷம் பயணிச்சிருக்காரு. அதில் சாமி எதை கையாண்டார் வச்சாருன்றது எல்லாமே அவருக்கு தெரியும். அதை பார்த்துட்டு அதில் அவர் செய்முறை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்றது சில படங்களும் போட்டிருப்பார். ஒரு 3 படம் 4 படம் இருக்கும். அவ்வளோதான். அந்த புக் ஒரு 10 படங்கள் 10-12 பக்கம் தான் இருக்கும். சிறிய நூல், ஒரு 20 பக்கத்துக்குள்ளே முடியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக்கு தான் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் தான் எது இல்லைன்றதுக்கு கொஞ்சம் சேர்த்து போடுவோம்னு சொல்லி அடுத்து வந்த முப்பு குரு நூலில் தான் இந்த ஒரு சாப்டரை சேர்த்துருக்கார். முப்புனா என்ன, சித்தர்கள் எப்படி பரிபாஷையாக மக்கள் எல்லாத்தையும் வழி மாற்றுறாங்க அப்படின்றது, யார் எந்த பொருளை கையாளுறாங்க, அதில் சித்தர் பாடல் என்ன அதில் பங்கு வகிக்குது, சித்தர் பாடலை எப்படி இவங்க தவறாக புரிஞ்சு அந்த பொருளை எடுத்து கையாண்டு தோல்வி அடைகிறாங்க அப்படின்னு பார்த்து இந்த பொருளில் உள்ள சூட்சுமத்தை மறைமுகமாக குறிப்பிட்டு இது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைப்பாக சொல்கிறார். பூநீர்னா என்ன, பூநீருக்கு என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப பேர் தை மாதத்துலேருந்து சித்திரை வைகாசி வரைக்கும் பௌர்ணமி காலங்களில்
சிவகங்கை மாவட்டத்தில் கோவானூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த கோவானூர் பகுதிக்குள்ளே இயற்கையாக வந்து சுண்ணாம்பு மண், அதாவது சுண்ணாம்பு அடியில் இருக்குது. அது இப்போ குழி நோண்டி ஆள் மறையிற அளவுக்கு குழியாயிருச்சு. அந்த மண்ணை எடுத்து வந்து பனி நீரில் கரைச்சி அல்லது மழை நீரில் கரைச்சி, சிலர் வந்து சின்ன பிள்ளைகளோட மூத்திரத்தில் கரைச்சி அதை தெளிவுறுத்து அதை உலர்த்தி இப்படி 10 தடவை தீட்சை பண்ணி இதுதான் முப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இதை முப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு ஆதாரத்துக்கு ஞான கும்மின்ற பாடலில் ஒன்று சொல்கிறாங்க. கோவானூர் பொட்டணியிலே குண்டுமேனி அம்மன் சன்னதியில் சாகா மூலி முளைத்திருக்கு, அதை சார்ந்த பாரடி ஞானப்பெண்ணே. இந்த பாடலை காட்டுறாங்க. பல பேர் வந்து கோவானூருக்கு போய் இரவு கண் விழித்து அதில் ஒரு குரூப் சேர்ந்துருது. எந்த ஊரில் வந்திருக்கீங்க, இந்த ஊரில், அதில் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறவங்களாம் இருக்காங்க. சிலர் அந்த இடத்துக்கு போகாமல் இருந்த இடத்துலையே எனக்கு போனீங்கன்னா பூநீர் விடிய காலத்துக்கு முன்னாடி, அதாவது சூரிய ஒளி படுறதுக்கு முன்னாடி எனக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அதை ஜாடியாக எடுத்து விற்கிறதுலாம் இருக்குது. பிளாக்ல விற்க ஆரம்பித்தாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சவுட்டு மண்ணை வாரி ஜாடியில் கொண்டு வரீங்கல்ல, வேறு சொன்ன பாடலை நல்லா ஊற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், பூநீர் பொட்டலில் உள்ளதன்று என்பது தெரியும். பொட்டலில் இல்லைன்னு சொல்லியிருக்காரு, அது பாடல்லே இருக்குது. அது தெரியாமல் எல்லாம் பொட்டலில் போய் மண்ணை நோட்டி எடுத்துக்கிருக்கீங்க அப்படின்னு. கோவானூர் பொட்டலிலே குண்டுமேனி அம்மன் சந்நிதியில் சாகாமொழி முளைத்திருக்கு, அது சார்ந்து பாரடி ஞானப்பெண்ணே. இதுதான் அந்த பாடல். குண்டுமேனி அம்மன் சன்னதியில் உள்ளதென்று சொல்லியுள்ளதே தவிர பொட்டலில் உள்ளதென்று சொல்லவில்லையே. ஒன்று இதுவும் புரியலை. இப்போ அதுக்கு அகத்தோர பாடல் ஒன்று சொல்கிறார். பழமை என்ற அண்டமென்றால் முட்டை அல்ல, மானிடர்கள் மண்டை அல்ல, உவர்நீர் அல்ல, இணையான ரோமம் அல்ல, கண்ணீர் அல்ல, ஈசன் விந்து சூதம் என்பார் அதுவும் அல்ல, தளிரான மூலிகை அதுவும் அல்ல, சமாதி நிலை ஊனுப்பு தானும் அல்ல, குளமான சுக்கிரத்தின் கூறுமல்ல, கொடியதொரு சுண்ணாம்பு கூட்டந்தல்லே, தள்ளப்பா உவரல்ல துருசுமல்ல, சவுக்கார மண்வேக சத்துமல்ல, வில்லப்பா ஆணல்ல பெண்ணுமல்ல, வெடியுப்பு கரியுப்பு விசைநீர் அல்ல, கொல்லப்பா ரத்தனமல்ல மலைதான் அல்ல, கோஷமல்ல அஸ்தி அல்ல குருவண்டல்ல, என்னப்பா வஸ்துவல்ல சிறுநீர் அல்ல, அது எதென்றாக்கால் பஞ்சபூதத்தில் ஒன்றே, பாரப்பா பிண்டத்தை சொல்லவென்றால் பாரமில்லை சாரமில்லை பயனோ இல்லை, பேரப்பா பெண்ணில்லை பெண்ணால் பெற்ற பிள்ளை இல்லை, கருவில்லை சிசுவும் இல்லை, கூரப்பா மங்கையர்கள் தூரமான குருதி இல்லை, கும்பிடுக்கல் பூமி இல்லை, வாரப்பா பழசீவ செந்துமில்லை, மதுவுமில்லை மலவுமில்லை வகையாக்கியலே அப்படின்னு முப்பு வளலி சூத்திரம் மன்னன்ல சொல்லியிருக்காரு. இதே ஞான வெட்டியாளர் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாதம் என்ன முப்பு என்ன வந்த வரலாறு என்ன, பூதமஞ்சினால் உழித்த பூர்ணத்தை காண்கிலரே. அதாவது 5 பூதம் சேர்ந்து உருவான ஒரு முழுமையான பொருளை யாரும் பார்க்காம விட்டாங்களே அப்படின்றார். இதே இது அகத்தியர் அந்தரங்க தீட்சாவதியில் ஒரு பாடல் சொல்றார். புத்தி இல்லா பாவியர்கள் மண் பூநீர் வாரி பனித்தண்ணீரால் கலக்கி வெளியில் வைத்து சித்தமதுதான் கலங்கி முப்பு வென்றும் சிறந்த சரக்கத்தனையும் சுட்டு பார்த்து பித்தமதுதான் பிடித்து நோயால் மாய்ந்து பிணமாகி சுடுகாடு போனார்தாமே. இது அந்தரங்க தீட்சாவில் பாட்டு. ரோமரிஷி அவர் சொல்லியிருக்கார். ஊரப்பா ஊர் மண்ணை வாரி என்ன உள்ளபடி வாதத்துக்காகாதப்பா அப்படின்ட்டார். அதை வாரி எடுத்தாலும் வாதத்துக்கு அது பயன்படாது அப்படின்ட்டார். பூநீர் ஓர் மண் கிடையாது அப்படின்றதுக்கு இந்த உதாரணம் சொல்லியிருக்காங்க. யாராவது இதை கேட்குறவங்க அதில் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அதை கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு வேறு ஏதாவது ஆராய்ச்சி பண்ணால் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஆராய்ச்சி பண்ணுற நண்பர்கள் யார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீருக்கு அடுத்த தலைப்பு மலம் சிறுநீர். இதுலேயும் இல்லாமல் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, யாராவது அறிவு இருக்கவங்க இப்படி செய்வாங்களா அப்படின்னு நமக்கு சொல்ல தோணும். இதில் ஆராய்ச்சி பண்ணுற சில அறிவியலிகளும் இருக்காங்க. அந்த முட்டாள்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ படித்த பாடல்லையே மலம் அல்ல சிறுநீர் அல்லன்னு அகத்தியர் சொல்லியிருக்காரு. இந்த 33 பொருளை விட்டுட்டு புதுசாக ஏதாவது ஆராய்ச்சி பண்ணவாது கிட்டும்.
அதை விட்டுட்டு மூலப்புலி என்பது மனிதனோட மலம்னு, சிறுநீர் என்பது மூத்திரம் மட்டும் பொருள் கொண்டு, சிலர் வந்து தன்னோட மலத்தையும் சிறுநீரையும் வீண் போகாமல் பிடிச்சு மலத்தை காய வைக்கிறது, சிறுநீரை சேமித்து வைக்கிறது, ரெண்டையும் கலந்து உட்கொள்கிறது. இதுக்கு முத்தானுப்புன்னு பேரா கொங்கனவர் சொல்லியிருக்காராம். இது ராமகிரி சித்தர் ரசாயன சாஸ்திரம் நூலில் பார்த்தீங்கன்னா இந்த பாகம் வந்து ஒரு 2-3 பக்கத்துலேயே வந்துடும். இந்த உப்பை வந்து தசதீட்சை, அதை 10 தடவை அதிலிருந்து எடுத்து உப்பையே மறுபடியும் கரைச்சி பண்ணுறது. இந்த நாத்தம் பிடிச்ச செயல் அவர் குறிப்பிட்டு எப்படியும் அது சரௌண்டிங்கில் எல்லாருக்குமே நாத்தம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதை ஆராய்ச்சி பண்ணுற ஆட்களும் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. ஜட்ஜ் பலராமையா வந்து குற்றவியல் நீதிபதியாக கடலூரில் 1959 இருந்திருக்காரு. அப்போ அவர் வீட்டுக்கு ஒரு 35 வயசுல ஒருத்தர் வந்திருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓபிஆர், அதாவது ஓபி ராமசாமி ரெட்டியாரை தனக்கு நல்லா தெரியும். அதுவும் இல்லாமல் என்னோட குரு வந்து ஒரு மகானு, அவர் வந்து ஓபிஆர் வீட்டில், அதாவது வடலூரில் தங்கி இருக்கதான் சொல்லியிருக்கார். நான் வந்து பிரம்மச்சாரிங்க, நான் வந்து என் சிறுநீரையே கற்ப மருந்தாக சாப்பிட்றேன்னு அந்த பையன் சொல்லியிருக்கேன். ஒரு சொட்டு கூட நான் கீழே விடுறது இல்லைங்க, நான் பல வருடமாக சாப்பிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அதை கவனித்த பலராமையாவுக்கு ஒன்றுமே பேச முடியாமல் இருந்துட்டார். ஒரு 10 நாள் கழித்து வடலூருக்கு எப்போதும் போல் ஓபிஆர் அவரை வந்து பார்க்க போயிருக்கார் ஜட்ஜு பலராமையா. அந்த சமயம் வந்து அந்த மகானை பற்றி கேட்டிருக்காரு. என்னங்க, உங்கள் வீட்டில் ஒரு மகான் இருந்தாராம்ல, அவர் ஏதோ கல்பாராய்ச்சிலாம் பண்ணாராம்ல, அவர் இப்போ எப்படி இருக்காருன்னு ஜட்ஜு பலராமையா கேட்டிருக்கார். அந்த சமயம் வந்து அவர் சொல்லியிருக்காரு, நானே அவரை விரட்டிட்டேன் அப்படின்னு கோபமாக சொல்லியிருக்காரு. ஏங்க அப்படி விரட்டினீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு வீடு கொடுத்தா என் வீட்டையே துர்நாற்றம் வர அடிக்கிற மாதிரி பண்ணிட்டேன் அந்த ஆளு. ஒரு நாள் வந்து அவர் போய் பார்த்துருக்காரு. ஒரு கிண்ணத்தில் அவரோட மலத்தை எடுத்து வெயிலில் காய வச்சிருக்காரு. மூத்திரத்தையும் மலத்தையும் கலந்து சுட வச்சிருக்காரு. இது என்னன்னு கேட்டிருக்காரு. இதாங்க சித்தர் சொன்ன கற்பம், இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடு கொடுத்தருக்கு ஒரே கோபம் இந்த ஓபிஆருக்கு. கோபம் வந்து அவர் அடிக்காத குறையா, இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிரியா, இந்த வீட்டை வந்து சுத்தமாக பினாயில் போட்டு கழுவணும், நீங்களாம் யோகின்னு சொல்லிக்காதையா, நாத்தம் பிடிச்சாலுன்னு சொல்லி பற்றி விட்டாங்க. இப்படி பற்றி விட்டேங்க, அவன் அந்த ஆள் அப்பயே போயிட்டாங்க, அந்த ஆள் மகான்லாம் சொல்லாதீங்க, யோகின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த சம்பவத்தை கருணாரசாமிகிட்ட போய் சொல்லியிருக்கார் ஜட்ஜு பலராமையா. அவர் சுருக்கமாக ஒரே ஒரு பதில் சொல்லியிருக்கார். அவர் போன ஜென்மத்தில் நாயாக இருந்திருப்பாருப்பா அப்படின்னு சொல்லி பேச்ச முடிச்சிட்டார். இது மாதிரி இந்த பொருளை கையாளுறதுக்கு ஏதாவது பரிபாச பொருள் இருக்குமா அப்படின்னு சொல்லி படித்து பார்க்கும்போது திருவள்ளுவர் நாயனார் இயற்றிய கற்ப 300ல் ஒரு பாடல் இருக்கு. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, மலர் செலமும் பானைகளை பிடித்து வைத்து வாழையது வைத்தவே மருவி காய்ச்சு. இந்த பாடல் தான் அவர் அந்த மருந்து செய்கிற காரணமாக இருந்திருக்கு. அதில் வந்து கற்பமும் முடிஞ்சிடும், ரசவாதம் முடிஞ்சிடும் அப்படின்னு பரிபாசி எழுதியிருக்காரு. இதே போல் தென்னாப்பிரிக்காவிலேருந்து ஒரு ஐரோப்பிய நாட்டு இளைஞர் ஒருத்தர் வந்து அதே வருஷத்தில் கடலூருக்கு வந்திருந்தாராம். அவர் வந்து ஜட்ஜு பலராமையை பார்க்க வந்திருக்காரு. நம்ம நாடு சித்தரோட கொள்கையில் அவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கு. அவருக்கு ஒரு 30 வயசு இருக்குமா, நல்ல திடகாத்திரமான உடல், பல ஆசனங்கள் செய்வாராம். அவர் ஒரு 10 வருடம் கழிச்சு சென்னையில் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கும்போது அவர் வந்து சந்திச்சிருக்காரு. அப்போ வந்து கற்ப மருந்தை பற்றி பேச தொடங்கியிருக்காரு. ஜட்ஜு பலராமையா வந்து திருக்கோயில் என்னும் மாத இதழில் வந்து அமுரி என்பது மனிதனோட சிறுநீர் அல்ல அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்படி எழுதியிருக்கீங்க, நான் அதை படித்தேன். அப்போ சிறுநீர் இல்லைன்னா அது வேற என்னவா இருக்க முடியும்னு கேட்டிருக்காரு. ஏன் வந்து இந்த பையன் வந்து இப்படி கேட்குறாப்புல அப்படின்னு ஒரு டவுட் வருது.
வந்து பார்க்கும்போது 10 வருடத்துக்கு முன்னாடி திடகாத்திரமா இருந்துறாரு. இப்போ அவர் வந்து எலும்பும் தோலுமா இருக்காரு. அப்போ அவருக்கு யோசனை வந்துருச்சு. இது சிறுநீரகம்னு சொல்லுன்னு கேட்குறானே, அப்போ இந்த பையன் வந்து சிறுநீரை குடிச்சுப்பான் போல இருக்கு. அவங்க தான் வந்து உடம்பு வந்து நலிவடைஞ்சு இது மாதிரி ஆவாங்க எலும்பும் தோலுமா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டார். சரி தம்பி, நீங்கள் உண்மையை சொன்னால் நல்லா இருக்கும். நீங்கள் மூத்திரத்தை குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த பையன் ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்ப. இது வந்து ஜட்ஜு பலராமையாக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஜட்ஜு பலராமையாக்கு நம்ம சித்தர்கலை, இந்தியாவில் இருக்க கலையை கற்றுக்கணும் வந்த ஆள் இப்படி தவறாக பொருள் புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒன்று செஞ்சிட்ருக்காரு, இவர் மறுபடியும் அவர் நாட்டுக்கு உருப்படியாக போய் சேவாரா அப்படின்னு கவலை வந்துருச்சு அவருக்கு. பதில் சொல்லியிருக்காரு. அம்மரி கற்பம் என்பது சிறுநீர் அல்ல. சித்தர்கள் மூத்திரத்தை கொடுத்து சாகா நிலை உடலை பெற்றா என்பது மடமை. யாரோ தவறாக சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஆராய்ச்சியை பொறுத்த மட்டும் மூத்திரம் இல்லை என்பதைத்தான் மேலோட்டமாக சொல்ல முடியும். இது என்ன என்று திறந்து சொல்ல முடியாது. நீங்கள் வேணும்னா மேலை நாட்டு சித்தரோட நூல்களை படிங்க. உதாரணத்துக்கு வாட்டர் ஆஃப் லைஃப் என்ற ஒரு நூல் இருக்கு. அந்த நூல்லையே வந்து மூத்திரம் அல்ல அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரால் அதை ஏற்றுக்க முடியல அந்த பையனால். என்ன இவ்வளோ வருஷமாக நம்பிக்கையா லிங்கத்தின் வாய் வழியே வருகுது பார் அமுரிதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இவர் என்ன இப்படி சொல்கிறாரு? லிங்கத்தில் இருந்தானே அமுரி வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரான். அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லை. நீங்கள் போய் சொல்கிறீங்க, நீங்கள் சாப்பிடாதனால இது உண்மை இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பலராமையா வீட்டில் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் அந்த பையனை வந்து அவர் பார்க்கவே இல்லை அப்படின்னு ஜட்ஜு பலராமையா குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து இதே போல் ஒரு நபரை சந்திச்சிருக்காரு. திருவள்ளூரில் சிவி நாயுடு அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் இருந்திருக்கார். அவருக்கு ரசவாதம் செய்கிறதுல ரொம்ப ஆர்வம். அந்த ஊரில் ஜட்ஜு பலராமையா நீதிபதியாக பணியாற்றிருக்கார். அந்த வருடம் வந்து 1956 வருடம். அந்த சமயம் அரக்கோணத்தில் ஒரு சித்த வைத்திய மாநாடு ஒன்று நடந்திருக்கு. அந்த மாநாட்டில் அவர் சந்திச்சிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, நான் முப்பை கண்டுபிடிச்சிட்டேன். எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அதை நான் காட்டி உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். உங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன், வேறு யாரையும் நான் வீட்டை கூட்டி போய் காமிச்சதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டான், சரி என்னதான் சொல்கிறாருன்னு பார்ப்போன்னு அவர் கூட போகிறார். வீட்டுக்கு மாடிக்கு கூட்டி போயிருக்கார், மொட்டை மாடிக்கு. பீங்காந்தட்டில் ஒரு 10-15 தட்டு இருக்கும். அதில் எல்லாத்தையும் ஒரு நீரை ஊற்றி வெயிலில் காய வச்சுருக்கார். அங்கே வர துரும்பாசனையை வச்சு கண்டுபிடிச்சிட்டார். ஆஹா, தம்பி தவறான வழியில் போய்கிட்டு இருக்காரு போல இருக்கு, இந்த நாத்தம் பிடிச்ச நீரை பார்க்கவா நம்ம அவ்வளோ தூரம் வந்தான் அப்படின்னு யோசிச்சிருக்கார் மனசில். இவர் கேட்டிருக்கார், இது என்னங்க அப்படின்னு கேட்டிருக்கார். ஒருவேளை வேற ஏதாவது மாற்றி ஒரு வழக்கறிஞராச்சே, இவர் இப்படி தவறெல்லாம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதாங்க உப்பு, அடியில் உப்பு உறைஞ்சிருக்கு பாருங்க, அந்த உப்பு தாங்க அது அப்படின்னு. இதில் இருக்க தண்ணியை, தெளிவு தண்ணியை, அதில் அடியில் இருக்க உப்பு சேர்ந்து தான் கற்பம். இது வந்து மேலே இருக்க தெளிவு தண்ணி அமுரி, கீழே இருக்க அந்த திடமான பொருள் வந்து புளின்னு சொல்லியிருக்காரு. அவர் வீட்டுக்குள் நுழையும் போதே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. என்னடா மூத்திர நாத்து அடிக்குது, கார்பரேஷன் கக்கூஸ் மாதிரி அப்படின்னு நினச்சி அது போகும்போதே நினச்சி போனார். அது போனது சரியாக போச்சு. அவருக்கு விவரம் தெரிஞ்சு அதாவது சுவாமி பூபானந்தா அப்படின்னு ஒரு சீடர் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா ரிஷிகேஷில் ஒரு நித்யானந்தா இருக்கார். நம்ம நித்யானந்தா கிடையாது, கைலாசா நித்யானந்தா கிடையாது. இது வந்து ரிஷிகேஷில் ஒரு நித்யானந்தா, கொஞ்சம் மொட்டை தலையாக இருப்பார், ஆள் ரொம்ப கனத்த உருவம். அவர் வந்து இந்த சிவாம்பு கற்பம் அப்படின்ற ஒரு நூல், அதாவது நம்ம வாட்டர் ஆஃப் லைஃப்னு சொன்னோம்ல, இவங்க மூத்திரம் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி இந்த யூரின் ஆஃப் லைஃப்பை இப்போ ஒரு புக்காக போட்டார். அதில் வந்து லிங்கத்துலேருந்து வர்றது, அதான் சொன்னோம்ல லிங்கம்னா தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு. அவர் அது மாதிரி சாப்பிட்டு
எல்லா நோய்க்கும் சர்வரோக சஞ்சீவி, சர்வரோகத்துக்கு ஒரே மருந்து தம்முடைய மூத்திரம்தான் அப்படின்னு சொல்லி அதை 15 வருடங்க கீழே ஒட்டாமல் அதை உலர்த்தி உப்பாக்கி அதை எடுத்து வச்சு இதான் முப்புன்னு இருக்காரு. இவர் சந்திக்க போனது எப்போ? 1956 சந்திச்சிருக்காரு அந்த மாநாட்டில். 1964 65 அவர் இறந்துட்டார். ஜட்ஜு பலராமையாவா இதே போல் சிறுநீரை குடிக்கிறவங்களும் வேறு விதமாக மருந்துக்கு பயன்படுத்துகிறவங்களும் பல பேரை பார்த்துருக்காங்க. இவர் பார்த்தவரே இவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா பார்க்காதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு அவருக்கு வியப்பாக இருந்திருக்காரு. அமுரி என்பது மூத்திரம் அல்ல, அதுக்கு இன்னொரு ஆதாரம் சொல்கிறார். பாருமே சவுக்காரத்தின் பதிவான பூநீரை அளந்து விட்டு நேருமே மூத்திரத்தை ஊற்றச் சொல்லி நினவரம எண்ணெய் விட்டு செய்ய சொல்லி காரமே சுண்ணத்தில் தாளிக்க சொல்லி கழிவிரவே மறவாக சொல்லி போட்டார். நாருமே சவுக்காரம் கெட்டு போச்சு, நலமான வளலி என்ற நாமம் போச்சே அப்படின்னு யூகமணி சுக்கத்தில் சொல்லியிருக்கார். மூத்திரம் பட்டால் எல்லாமே போச்சுன்னு யூகமணி சொல்லியிருக்கார். என்னப்பா வஸ்துவல்ல சிறுநீரில் என்று அகத்தியர் அந்த பாடலையும் சொல்லியிருக்கார். அமுரிக்கு சிவநீர் என்ற பேர் இருக்கு, உண்மைதான். அந்த சிவநீரை 1 வருஷம் சாப்பிட்டா உடம்பு பொன் போல ஆகும், உடம்புல இருக்க நோய் எல்லாம் போயிடும், ஏமா உன்னிடத்தில் வரமாட்டார்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. எங்கே சொல்லியிருக்காருன்னா அமுரி தாரணை அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. அதில் தெளிதரும் இந்த சிவநீர் பருகில் ஒளி தரும் ஓராண்டில் லூனம் ஒன்றில்லை, அதாவது ஊனம், அதாவது உடம்புக்கு எந்த கேடும் கிடையாது, வலியுறு மெட்டின் மனமத ஒடுங்கும், குழி தருங்காயம் கனகமதாமே அப்படின்னு பாடியிருக்கார். பல பேர் இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அமுரி தாரைன்னா அமுரின்றது சிறுநீர் நினச்சி பல வருஷம் இதை குடிச்சு தான் இருக்கிற இடத்த தன்னை சுற்றி பக்கத்தில் யாரும் நெருங்கி வராத மாதிரி, ஏன்னா வாயை திறந்தாலே அந்த நாற்றம் தான் வரும், யாரும் அருகில் வரமாட்டாங்க. உடல் பொண்ணாக்காமல் சீக்கிரம், அதாவது ஒரு சராசரி மனுஷன் ஒரு 80 வயது வரைக்கும் வாழ்வான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் 80 வயதில் நோய் இறந்து போகிறாரு. ஆனால் இப்படி கல்பாராய்ச்சல் இருக்காளு அதுக்கு முன்னாடியே அந்த 80 வயசுக்குறை கூட போக மாட்டாங்க, அதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாங்க. எனவே எந்த ஒருமே சித்தர்கள் பரிபாஷை சொன்னதை நிகண்டுகளை படிக்காமல் உள்ளது உள்ளபடி அப்படியே எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா இது மாதிரி நல்ல உடம்புக்கு கேடுதான் விளையும் அப்படின்னு சொல்கிறார். பிரதம மந்திரியாக இருந்த மொரார்ஜி தேசாய் அவர் ஒரு மீட்டிங்கில் மேடையில் பாடிட்டார். என்ன சொல்லிட்டாரு? நான் என்னுடைய சிறுநீரை கற்பம் இருந்தால் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு அவர் மேடையில் சொல்ல, இந்த மேடை கீழே இருந்து கேட்ட மக்கள் ஜனருக்கு பாருங்க, ஆஹா மந்திரியே சாப்பிட்றாரு, அவ்வளோ விவரமான ஆள், அப்போ நம்ம சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் பல பெரியவங்க இதில் ஏதோ விஷயம் இருக்கும், நூலில் எழுதியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். இது போக கடப்பை சச்சிதானந்த யோகீஸ்வரர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஜீவபிரம்ம வேதாந்த ரகசியம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அந்த நூல் யோகாபியாசம் செய்கிறவங்க, வாசியோகம் பண்ணுறவங்க எல்லாருமே அதை பார்ப்பாங்க. அது சரியான புக்கு. அது அந்த நூலில் மொரிஷியஸ் தீவில் அவர் ஜலத்தில் மிதக்கிற மாதிரி அப்படியே ஆசனத்தை போட்டு, அதாவது ஜலத்து மேலேயே ஜலசமாதி பயிற்சி பண்ணுற மாதிரி ஒரு படம் இருக்கும். அது நீச்சல் கற்றுக்கிற அனைவராலையும் பண்ண முடியும். நீச்சல் தெரியும் அப்படின்னா 2-3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா வந்துடும். ஒரு குறிப்பிட்ட அளவு மூச்சை அடக்க தன்மையுடையவங்க 2-3 செகண்ட் உள்ளே போவாங்க. இருந்தாலும் அது தம் கட்டி கரெக்டாக இருந்தாங்கன்னா அவங்க மிதக்க ஆரம்பிப்பாங்க. இந்த வித்தை தெரிஞ்சவங்க சில பேர் ஏரி குளம் எல்லாத்துலேயும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நூலில் இது மெயினானது. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த சச்சிதானந்த யோகீஸ்வரர் அமுரி என்பது மூத்திரம் தான், அதுக்கு ஆதாரங்கள்லாம் எழுதி இதை ஓப்பனாக சொன்னால் எல்லாரும் என்னை இது பழிப்பாங்க, அதனால் ஒரு மறைச்சு சொல்கிறேன் அப்படின்னு எழுதி அவர் 67 வயசில் இறந்துட்டார். ஆள் எலும்பு தோலுமாக தான் இருப்பார்.
அவர் இந்த இதை சாப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சருகு மட்டும்தான் சாப்பிடுவேன், இப்போ உயிர் உள்ள எதையும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி இலதலையெல்லாம் சாப்பிட்டு சேர்ந்து அவர் இறந்துக்கிட்டார். மூத்திரம் அவர் உடம்பு உயிரை வந்து காப்பாற்றலையே, உடலில் வந்து துர்நாற்றம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த புத்தகத்தை ரீப்ரிண்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த புக்கை வாங்கி படிக்கிறவங்களும் இருக்காங்க. அவர் எழுதின புக்கில் ஒரு உருப்படியான விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னா, யோகீஸ்வரர் பல்பொடி. அவர் ஒரு பாகம் பல்பொடி போட்டிருப்பார். பாருங்க, ஒருவேளை அவருக்கு மூத்திரம் சாப்பிட்டு நாற்று அதிகமானனால இந்த பல்பொடியை வச்சு அதை மெயின்டைன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். வெளியே தெரியாத மாதிரி மறைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பல்பொடி வேணால் அருமையானது. அந்த புத்தகத்தில் இருக்க விஷயத்த எது யாரும் முயற்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். யாக்கோபுன்ற ராமதேவர் அமுரி என்பது மூத்திரந்தாண்டா என்று ஒரு இடத்து சொல்லியிருக்கார். இது மறைப்பு வார்த்தை. சுத்த கங்கை, சிவநீர், ஊசி நீர், ஆகாய கங்கை, உதக நீர், உமிழ்நீர், சாகர நீர், காடி நீர், கடல் நீர் இத்தனையும் அமுரிக்குள்ள வேறு பேர். திருவள்ளுவர் பஞ்சரத்ன 500ல் சுத்த கங்கை சுகாதீத கருதிகேள் மெத்த மெத்த விதங்கள் விளம்பிடும் நித்தம் நமதில் நிலவிய நீரென சித்தர் செப்பும் மறைப்பது ஆண்டையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு எச்சரிக்கை பதிவாக சொல்லியிருக்காரு. யாக்கோப்பு அது கல்லு தாண்டான்னு சில இடத்துல சொல்கிறாராம். மூத்திரத்தை குடிக்கிற காரணம் கல்லையாவது குடிக்கலாம், கல் போதையாவது தரும், மூத்திரத்தை எம்பி குடிக்கிறீங்க அப்படின்னு ஜட்ஜு பலராமே சொல்கிறாரு. இன்னொரு பாடல் ஒன்று இருக்குது பஞ்சரத்னத்தில். சந்திர புஷ்கரணி தீர்த்தமும் சலியாத பானமும் கல்லுதான், சுந்தரமாகவும் பிண்டத்தில் தோன்றுமே கண்டத்தானமே, சிந்தையால் அறி சிவராஜ யோகமாம், சித்விலாச நற்சாதனை புந்தியோடு புரிந்தால் சுத்த புனிதனாகவும் வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடல்ல அமுரி எது கல்லுதான் அப்படின்னு சொல்லியிருக்கனால கல்லுதான் அமுரி அப்படின்னு வாதிக்கலாமா? பனை மரத்துல தான் கற்ப சாதனை இருக்குன்னு சொல்லி அதில் நுங்குல எடுத்து வேலை செய்கிறவங்க, பனங்கல்லில் எடுத்து வேலை செய்கிற ஆள் தான் இருக்குது. இதுக்கு உன்னோட அறிவு கூர்மைப்படுத்தி அதனால் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அப்படி செஞ்சால் நீங்கள் வந்து புனிதனாக வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூத்திரம்ன்றது அமுரிக்கு பரிபாஷை. அமுரியை வந்து மூத்திரம் என்று சொன்னது 18 சித்தரோட கபடு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அது ஒரு பாடல் மூலமா விளக்குறார். சுருதி மாமொழி மூத்திரமென சொல்லும் சாகரமும் அமுரியே, வருதியே தன் மார்க்கமே கண்டு வாய்மையால் உலகெய்தினாள், நிருதி மேவி இழைக்குமோ இதன் நிச்சயம் 18 சித்தர், கருதியே செய்த கபடு கண்ணார் காட்சி கூடுவார் ஆண்டையே. இந்த சலத்தை காலை மாலை சாப்பிடில் அஷ்டமா சித்தி லபிக்கும், இதற்கினே இந்த பூமியில் எதுவும் இல்லை, இது தேவருக்கு கிட்டாதென்று திருவள்ளுவர் கூறுகிறார். பஞ்சரத்னம், அகத்தியர் அந்தரங்க தீட்சாவிதி, திருவள்ளுவர் நாயனார் கற்பம் 300 இந்த நூல்லாம் ஆழ்ந்து படித்தா உண்மை பொருள் விளங்காவிடனும் அமுரி என்பது மூத்திரம் இல்லைன்னு தெரியும்னு சொல்றாரு. அகத்தியர் சொன்ன ஒரு பாடலை கடைசியாக ஒரு குறிப்பு சொல்றாரு. தானான அமுரியாட அகாரமாச்சு, சங்கையுடன் அகாரமதி தானே தானே தானாய் வாரான கேசரியை தியானம் பண்ணி வரிசையுடன் ராப்பகலும் தானே மாற ஊனான தேகமதில் நின்ற பீடை உத்தமனே அப்போது விலகி போச்சு, வீணான பீடையதை விலகி போனால் வேதாந்த தேகமது சித்தியாச்சே அப்படின்னு சொல்லி அகத்தியர் அந்தரந்திச்ச சொல்றார். அமுரி 1 வருடம் சாப்பிட்டா தேகம் சித்தி ஆகும்னு சொல்லி அகத்தியர் சொல்லியிருக்காரு. இந்த 1 வருடம் நீங்க எந்த பொருளை வேணாலும் அமுரி போல எடுத்து சாப்பிடலாம். ஏதாவது நீங்க ஒரு பொருளை நினைச்சு, நான் இளநியை தான் நினைச்சிருக்கேன் அப்படின்னா பரவாயில்ல, இதை சாப்பிட்டு வந்து 1 வருஷத்துல உடம்புல வந்து எல்லா நோயும் நீங்கணும். இது ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்றாரு. மேல்நாட்டு சித்தர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய தண்ணி வந்து ஆகாயத்தில் இருக்கு, அது கையில் ஒட்டாது, அது வந்து நம்ம பூமியில் இருக்க அழுக்கு தண்ணி கிடையாது, அது மழை தண்ணி போல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
சாண்டிகோவிஸ் அப்படின்ற ஞானி சொல்லியிருக்கார். அவரே வருத்தப்படுறார், ஐயோ இந்த நீர் இப்படி கிடைக்கும்போது மனிதர்கள்ல வேற எதையாவது ஒன்று சாப்பிட்டு ஏன் வந்து செத்து போறாங்க அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் ஞானி வருத்தப்படுறார். பேசில் வாண்டியன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தண்ணீர் நம்முடைய கலைக்கு முதன்மையானது. இது தன்னுள் நெருப்பை பெற்றுள்ளது. அதை குழம்பாய் உள்ள தண்ணீரில் கலக்கி முறைப்படி தயார் செய்ய வேண்டும். இந்த தண்ணீர் கையில் ஒட்டாது என்கிறார். இந்த குறிப்புக்கு நீங்க ஆராய்ச்சி பண்ற பொருள் ஒத்து வருமானு யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. பல அறிஞர்கள் இந்த நீரை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காங்க. இந்த நீரை வச்சு தொழுநோயை ஒரு வாரத்துல குணப்படுத்தலாம். மற்ற எந்தவித நோயா இருந்தாலும் தவிடுபடி ஆக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யூரின் தெரப்பின்னு சொல்லி மூத்திரத்தால பல நோயை குணப்படுத்தேன் அப்படின்றது பொய் கருத்து, உண்மை கிடையாது. இந்த சயின்ஸை, அதாவது இந்த அறிவியல் நுட்பத்தை கதையா சொல்றதுக்காண்டி அவங்க பல இதிகாசங்கள்ல பல உண்மை கதைகள் வாயில கதையா சொல்லியிருக்காங்க மறைமுகமா. பகிரதன் தன்னுடைய உடன் பிறந்தோர் சகரர் 1000 பேர் போரில் மாண்டதை சகிக்க முடியாமல் அவர்களை எப்படியாவது உயிர்ப்பிக்கணும்னு தீர்மானிச்சு அகோர தவம் செய்தான். சிவன் தரிசனம் தந்தார். என்னுடைய உடன்பிறப்புகளை உயிர் பிச்சை தர வேண்டும் என்று கோரினார் பகீதரன். அவர் வந்து கேட்கிறார். ஈஸ்வரன் வரம் தந்தார். உடனே கங்காதேவியை கீழே இறங்கி வர உத்தரவிட்டார். கைலாய உச்சியிலிருந்து கங்கை அதிவேகமாக கீழே இறங்கினார். அந்த வேகத்தை பூமி தாங்காது என்ற நிச்சயத்த ஈஸ்வரன் தன் சடைமுடியால் கங்கையை தாங்கி தன் முடிவழியே கங்கையை பூமிக்கு இறங்க செய்தார். அந்த கங்கை தான் என்று கங்கா நதி என்று மக்கள் நம்புகின்றனர். ஈஸ்வரன் கங்கையை பூமியில் இறங்கியதும் அந்த நீர் வெள்ளமாக புரண்டு சவங்களாக கிடந்த சாகர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் உடனே உயிர் கொண்டு எழுந்தனர் என்பது புராணம். நம் கங்கை நதியில் ஒரு நாளுக்கு ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான பிணங்களை தள்ளிவிடுகிறார்கள். ஒருவராவது உயிர் கொண்டு எழுந்தனரா? கங்கையில தான் போய் சாகணும்னு ஏன் அதை நினைச்சாங்கன்னு இப்பதான் தெரியுது. ஏன் அப்படின்னா செத்தவங்க எல்லாமே இந்த சரகர்கள் அவர்கள் வந்து பகீரதை வந்து கங்கா ஜலத்துல தானே எழுப்பியிருக்காரு. அப்போ எல்லாரும் போய் கங்கையில் விழுந்தா மறுபடியும் பிறந்துருவோம். அந்த இதில் அந்த தீர்த்தத்தில் குளிச்சாலே நமக்கு புண்ணியம் கிடச்சிரும், உயிர் பெற்றுரும்னு சொல்லி அதுலேயே போய் புண்ணியம்னு சொல்லி தள்ளுறாங்க. சில பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது இருந்தது தான் நான் காசியில் போய் கங்கையில் தான் போய் என்னோட உடல் வந்து போகணும்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு முதியோர் உள்ள மாதிரி இருக்காங்க. அங்கே சாவை வேண்டிகிட்டு இருக்காங்க. என்னைக்கு வரும் நம்ம உடம்பு வந்து அந்த கங்கை நதியில் போய் விடுவாங்க, இல்லை எரிச்சு அதில் கலப்பாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, ஆயிரக்கணக்கான பணத்தை வந்து அதில் தள்ளி விடுறாங்க. சிலர் எரிச்சு போகிறாங்க, சிலர் பணமாகவே போடுறாங்க. யாராவது உயிர் பெற்று வெளியே வந்திருக்காங்களா? அந்த கங்கைன்றது பரிபாஷன்றது தெரியாமல் இருக்கு அப்படின்ட்டு. இந்த சித்தர்கள் சொல்கிற அமுரி வந்து ரொம்ப சுத்தமானது, அதனால தான் அதுக்கு பேர் சுத்த கங்கைன்னு சொல்கிறாங்க. அதில் மாசு பொருள் கிடையாது. இறந்தவன் வாயில் ஊற்றினால் அவன் எழுந்து பேசுவான் என்று சித்தர் சொல்லியிருக்காங்க. இந்த தண்ணியை தான் ஊற்றணும்னு சொல்லி ஒரு அமைப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த தண்ணி அவங்க கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்களும் ஊற்றுறாங்க. இந்த தண்ணி விட்டால் அவர் ஒரு நாள் வந்து உயிர் இருக்கும்போது இவங்க எந்திரிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பார்க்கணும் யாருக்கும் அந்த கூரறிவு இல்லை. சொன்னதே கேட்டதே வேதம், சொன்னதே வாக்குன்னு இருக்காங்க. அவங்களும் இதை கேட்டாங்கன்னா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. மாது அழுத கண்ணீர் ஜோதியாமே என்று அமுரியை பற்றி திருவள்ளுவர் நாயனார் சொல்றாரு. ஆகவே அது ஜோதி நிறமானது, மினுமினுப்பானது. அதை சமையல் செய்தால் 7 விதமான நிறங்கள் பிரகாசிக்கும். அதை முறைப்படி பக்குவப்படுத்தினோம்னா அதில் 7 வகை நிறமானது தெரியும். இந்த 7 நிறங்களை பெற்ற சூரியனால அதை வந்து சூரியன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஏகப்பட்ட பாடல் இருக்கு அமுரியை பற்றி சொல்றதுக்கு. அதை மட்டுமே எழுதுனோம்னா இந்த புத்தகம் ஃபுல்லாக நிறைஞ்சிரும். மற்ற இதை பற்றி விளக்க முடியாதனால சுருக்கமாக முடிச்சுக்கிறேன்னு சொல்றாரு. இப்போ இந்த வீடியோவே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்தை தாண்டிடுச்சு.
அதனால் அண்டக்கல் மற்றதை பற்றி அடுத்த வீடியோவில் தொடருவோம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் இதோட அடுத்த விடுபட்டதை தொடர்றேன். நன்றி, வணக்கம்.